ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் மிளகு வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து கழுவி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கடுகு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, மிளகு, சீரகம், சோம்பு, தேவையான அளவு எண்ணெய். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் மிளகு, சீரகம், சோம்பு போட்டு பொடியாக்கிக்கலாம். இப்போ பொடியாகிடுச்சு. இந்த பொடியை எடுத்து ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சு அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க மஷ்ரூம் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதனோடு 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே மஷ்ரூம் எல்லாமே வதங்கி நல்லா நமக்கு ஒரு கிரேவி சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம இறக்கி ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். சுவையான மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு.